வணக்கம். மை பர்சனல் ஃபைனான்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி. பொதுவாகவே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமோ, அந்த முயற்சியில் ஒரு 10% கூட அந்த பணத்தை திட்டமிடுவதற்கும் அந்த பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நிர்வகிக்கிறதுக்கும் நம்ம செலவு செய்கிறது இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, பணம் ஃபைனான்ஸ் பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லாதது மட்டுமே காரணமாக இருந்துகிட்ருக்குது. நம்ம பேச்சு வழக்கில் பல இடங்களில் ஃபைனான்ஸ் மணி அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாலும் உண்மையிலே ஃபைனான்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா, இட்ஸ் அ டீப் சயின்ஸ் ஆர் இட்ஸ் அ ஸ்டடி அபவுட் அ டீப் சயின்ஸ் ஆன் மணி. பணத்தை பற்றிய ஒரு ஆழ்ந்த அறிவியல் தான் பணம்னு நம்ம நிதியியல்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ இந்த பணம் நிதி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு 2 விதமான முக்கியமான வழிமுறைகள் தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்தோம்னா ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், 2வது ஃபைனான்ஷியல் பிளானிங். சரி, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நிதியை நிர்வகித்தல், ஃபைனான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது நிதியை திட்டமிடுதல். சரியான திட்டமிடுதல் இல்லாத காரணத்தினால நம்மளால் சரியான வழிமுறையில் நம்மளோட பணத்தை நிர்வகிக்க முடிய மாட்டேங்குது. கரெக்டு. நாம் வாழ்க்கையில் பல நாட்கள் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை நம்ம சரியான முறையில் திட்டமிடாத காரணத்தினாலும் சரியான முறையில் வழி நடத்தி கொண்டு போகாத காரணத்தினாலும் அந்த பணம் என்ன ஆகுதுன்னா சேமிக்கப்பட்டே வருகிறது தவிர அது முதலீடாக மாறுவதே இல்லை. நம்ம ஜென்ரேஷன் வரைக்கும் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பணத்தை நாம் எந்த வகையில் முதலீடு பண்ணியிருப்போம் அப்படின்னா நிலங்களிலையும் தங்கத்திலையும் மட்டுமே முதலீடு பண்ணியிருப்போம். அதையும் தாண்டி பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, பலவிதமான கருவிகள் இருக்குது பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு. அதை பற்றின புரிதல் நம்மளோட மக்கள்கிட்ட பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதையும் தாண்டி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது எந்தெந்த வழிமுறையில் பணத்தை முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத எடுத்து விளக்கி கூறுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் கருதுகிறோமே தவிர, இதன் மூலமாக இந்த பணத்தை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எப்படி முதலீடு பண்ணலாம், அந்த முதலீடு பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அந்த முதலீடு பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம், அதுலேருந்து வரக்கூடிய ரிஸ்க் என்ன, இதை பற்றி பேச போகிறது தான் இந்த சேனலோட நோக்கம். சரி, நமக்கு நிதி பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபைனான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக உள்ள டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ஓரளவுக்கு நமக்கு பேசிக்காக தெரியணும். எக்கனாமிக்ஸுங்கிறது பொருளாதாரத்தை பற்றிய ஒரு அறிவியல். சரிங்க, இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஃபைனான்ஸுக்கும் எக்கனாமிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. இந்த ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா தனி மனித பொருளாதாரம் ப்ளஸ் ஒரு நாட்டோட பொருளாதாரம் 2ஐயும் சம்மந்தப்படுத்தி தான் நம்ம ஃபைனான்ஸ்னு சொல்லி காயின் பண்ணுறோம். சரி, இப்போ இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட பணத்தை சரியான வகையில் நிர்வகிக்க முடியும், ப்ளஸ் சரியான வகையில் திட்டமிட முடியும். இது பற்றின ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் வீடியோஸ் இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்காக நாங்கள் தொகுத்து வழங்க இருக்கிறோம். பணம் நிர்வகித்தல் மற்றும் பணம் திட்டமிடுதல் பற்றின சரியான புரிதல் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவை அப்படிங்கிற ஒரு நன்முயற்சியோட இந்த வீடியோ தமிழ்நாட்டில் இருக்கிற கடைசி குடிமகன் வர சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த சேனல் உங்களுக்காக எல்லா விதமான தகவல்களையும் அளித்து கொண்டிருக்கிறது. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாக நிதி சம்பந்தமான அனைத்து விதமான தகவல்களும் உங்களது வீடு தேடி உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.